வணக்கம். இன்னைக்கு நாம பாலா எழுதின முத்துப்பேச்சி பேரன் இருளாண்டி இந்த சின்ன கதைக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம். ஆமா, பார்த்தா ஒரு கிராமத்து சூழல், ஒரு பாட்டி, பேரன், அவங்க பாசம் அப்படி மேலோட்டமா தெரியும். ஆனா அதுக்குள்ள நிறைய உணர்வு சிக்கல்கள், சில புரிதல்கள், ஏன் கொஞ்சம் கடுமையான யதார்த்தங்கள் கூட இருக்கு இல்லையா? அதேதான். நாம இன்னைக்கு இந்த கதையை கொஞ்சம் பிரிச்சு பார்த்து அந்த கதாபாத்திரங்களோட மனசுக்குள்ள என்ன ஓடுது, ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க, கதை என்ன கேள்விகளை எழுப்புதுன்னு அலசி பார்க்கலாம். நீங்க தயாரா? நிச்சயமா. இது ரொம்ப எளிமையான நடையில தான் இருக்கு. ஆனா அந்த சாதாரண உரையாடல்கள் வழியாவே ரொம்ப ஆழமான விஷயங்களை தொடுது. ஆமா, பாசம், அப்புறம் புறக்கணிப்பு, நாம நினைக்கிற நியாயம், மரணம் பத்தின கேள்விகள்னு நிறைய யோசிக்க வைக்குது. குறிப்பா அந்த இருளாண்டிங்கிற பையன். ஆமா, அவனோட செயல்கள், அவன் கேட்கிற கேள்விகள், அதுதான் இந்த கதையோட மையமே. நாம கவனிக்க தவற பல விஷயங்களை அது வெளிச்சம் போட்டு காட்டுதுன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ள போலாம். சரி, கதையே ஒரு சண்டையோட தானே ஆரம்பிக்குது. ஆமா, குருவாய்ங்கிறவங்க கோபமா முத்துப்பேச்சி பாட்டி கிட்ட வராங்க. உன் பேரன் இருளாண்டி நான் காய வச்ச வடகத்தையெல்லாம் அள்ளி அரைச்சிட்டு போயிட்டான் பார். இதுதான் கம்ப்ளைண்ட். ஆனா முத்துப்பேச்சியோட முதல் ரியாக்ஷன் என்ன? அதான் முக்கியம். கரெக்ட். நேரடியா பேரனை திட்டல. இல்ல, குருவாய பார்த்து அவனை பத்தி தான் உனக்கு தெரியுமே, பக்கத்துலவே உட்கார வேண்டியதுதானேன்னு கேக்குறாங்க. இதுல பேரன் செஞ்சது தப்புன்னு உள்ளுக்குள்ள தெரியும். ஆனா வெளியில ஆமா, முழுசா பாதுகாக்கறாங்க. அப்புறம் குருவாயி இன்னும் கோபமா பேசினதும், என் கண்ணு எதிர்க்க என் பேரனை வையாதேன்னு சொல்றது அந்த பாசத்தோட ஒரு தீவிரத்தை காட்டுது. அந்த பாதுகாப்பு முயற்சியோட இன்னொரு அம்சம்தான் அவங்க சொல்ற சமாதானம். ஆ, குறை மாசத்துல பிறந்து விவரம் பத்தல, போக போக சரியாயிடும்னு சொல்லிருக்காங்க. பெரிய ஆஸ்பத்திரியில கூட கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லிருக்காங்க. ஆமா, இங்க அந்த விவரம் பத்தலைங்கிற வார்த்தை வருது பாருங்க. இது ஒரு தாயோட தவிப்பா மட்டும் இல்லாம ஒரு ஒரு சமூக முத்திர மாதிரி கூட பார்க்கலாமோ? கண்டிப்பா பார்க்கணும். அந்த விவரம் பத்தல அப்படிங்கிற விளக்கம் ஒரு வகையில இருளாண்டியோட செயல்களுக்கு ஒரு கவசமா முத்துப்பேச்சு யூஸ் பண்றாங்க. மத்தவங்க கொஞ்சம் அனுதாபத்தோட பார்க்கணும்னு. அதேதான். ஆனா அதே சமயம் அந்த முத்திரை அவனோட உண்மையான உணர்வுகள், அவன்கிட்ட இருக்கிற சில வித்தியாசமான புரிதல்கள், ஏன் அவனோட அந்த நியாய உணர்வு கூட மத்தவங்க சரியா கவனிக்காம போறதுக்கு ஒரு காரணமாயிடுது. ஓஹோ, எது செஞ்சாலும் ஓ விவரம் பத்தாத பையன் அப்படின்னு ஒரு முத்திரை குத்திடுறாங்க. அது அவனுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க விடாம தடுத்துடுது. அந்த முத்திரையையும் தாண்டி குருவாயோட கோவம் பயங்கரமா போகுது. இந்த மாதிரி பேரனை வச்சிருக்கிறதுக்கு அவன் போயிட்டா கூட நல்லதுதான். என்ன ஒரு வார்த்தை! ரொம்ப கடுமையான வார்த்தை. அது முத்துப்பேச்சுக்கு எவ்ளோ வலிய கொடுத்திருக்கோம் அந்த சூழல்ல தனியா நின்னு. ஆமா, ஆனா முத்து பேச்சியும் உடனே துமண்டு போல. சட்டுன்னு அவங்க தன்மானம் வெளிப்படுது. ஆமா, அடி குருவாயி, உன் புருஷன்காரன் செய்யாத அட்டூழியமா என் பேரன் செய்யறான் அப்படின்னு கேக்குறாங்க. இது ஒரு சோஷியல் கமெண்ட் மாதிரி கூட இருக்கு. பெரியவங்க தப்பெல்லாம் கண்டுக்காம சின்ன பையன் தப்ப பெருசுப்படுத்துறீங்களேன்னு மறைமுகமா சொல்ற மாதிரி. கடைசியா இந்த 50 ரூபாய் பொறுக்கிட்டு போடின்னு பணத்தை கொடுத்து அந்த பிரச்சனையை முடிக்கிறாங்க. ஆனா அந்த பணத்தை கொடுத்து முடிக்கிறது அது உண்மையிலே பிரச்சனைய தீர்க்குதா இல்ல மூடி மறைக்குதா? அது ஒரு சிக்கலான புள்ளிதான். ஒரு பக்கம் பேரனை காப்பாத்திட்டாங்க, தன்மானத்தையும் காத்துக்கிட்டாங்க. ஆமா, இன்னொரு பக்கம் தப்பு நடந்திருக்கு, அதுக்கு பணம் தான் தீர்வுங்கிற மாதிரி ஒரு மெசேஜும் போகுது. அந்த பணம் குருவாயோட வாயை அடைக்குமே தவிர மனசுல இருக்கிற கோபத்தையோ இருளாண்டி மேல இருக்கிற பார்வையையோ மாத்தாது. அது ஒரு தற்காலிகமான தீர்வு. அவ்வளவுதான். சரி, அந்த இன்சிடென்ட் முடிஞ்சு முத்துப்பேச்சு இருளாண்டிய கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஏன்டா அப்படி செஞ்சேன்னு கேக்கும்போதுதான் அவனோட இன்னொரு சைடு நமக்கு தெரியுது. அவன் சொல்ற காரணம் என்ன? இதுதான் கதையோட ஒரு முக்கியமான இடம்னு நினைக்கிறேன். ஆமா, அவன் சொல்றான், ஆச்சி, நம்ம வீதி சின்ன வீதி. அந்த ஒத்தக்காலு சித்தப்பா முருகேசன் குருவாய் வீட்டை முன்னாடி சைக்கிள்ல போக முடியாம சாக்கடையில விழுந்துட்டாரு. ஓ, அதுக்கு குருவம்மா ஒத்தக்கால வச்சுக்கிட்டு சைக்கிள தள்ளிக்கிட்டு போனா ஆகுதா, துறைய ஓட்டிக்கிட்டு தான் போகணும்னு கேட்டுச்சு. அதுதான் எனக்கு கோபம் வந்துருச்சு. இங்கதான் நம்ம நிதானமா யோசிக்கணும். நிச்சயமா அவனோட செயல் மேலோட்டமா பார்த்தா குறும்பு, சேட்டை. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான காரணம் இருக்கு. ஒரு அநீதி நடந்ததா அவன் ஃபீல் பண்றான். அதுவும் யாருக்காக? தன்னை மாதிரி இல்லாத ஒரு பலவீனமான நிலையில இருக்கிற ஒருத்தருக்காக கோவப்படுறான். இது சாதாரண விஷயம் இல்லையே. இல்லவே இல்ல. இங்கதான் அந்த பெரிய முரண்பாடே இருக்கு. மேலோட்டமா சேட்டையா தெரியுற ஒரு செயல், ஆனா அதுக்குள்ள ஆழமான ஒரு நியாய உணர்வு. இதுதான் இருளாண்டியோட கேரக்டரோட புதிர். அவன விவரம் பத்தாதவன்னு முத்திர குத்துனாலும் அவனுக்குன்னு ஒரு தர்மம், ஒரு நியாயம் இருக்கு. அத அவன் தனக்கு தெரிஞ்ச மாதிரி வெளிப்படுத்துறான். வழிமுறை தப்பா இருக்கலாம், ஆனா நோக்கம் கவனிக்கப்பட வேண்டியது. முத்துப்பேச்சியும் அதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் பேசுறாங்க.
சரிடா தங்கம், இனிமே இப்படி செய்யாத, எதா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு, நான் பாத்துக்கிறேன்னு அன்பா சொல்றாங்க. ஆமா. ஆனா அடுத்த கணமே நான் 3வது தெரு பசங்க கூட கோலி விளையாடிட்டு வரேன்னு சொன்னதும், டேய் அவங்க எல்லாம் சின்ன பசங்கடா, அவங்கன்னு கூட என்ன விளையாட்டு உனக்குன்னு கேக்குறாங்க. இதுல ஒரு கான்ட்ரடிக்ஷன் தெரியுதா? நல்லா தெரியுது. முதல்ல அவனோட நியாய உணர்வை ஏத்துக்கிட்ட மாதிரி தெரிஞ்சாலும் அடுத்த நொடியே அவனோட சோஷியல் பிஹேவியர், அவனோட வளர்ச்சி நிலைய பத்தின அவங்க கவலை வெளிப்படுது. ஏன் சின்ன பசங்க கூட விளையாடுறான்? ஒருவேளை அவனோட வயசு பசங்க ஏத்துக்கலையா? இல்ல, அவனுக்கு தான் அவங்களோட பழக பிடிக்கலையா? அந்த விவரம் பத்தலைங்கிற எண்ணம் முத்து பேச்சுக்குள்ளேயும் ரொம்ப ஆழமா இருக்குன்னு இது காட்டுது. அவங்களோட அந்த பெருமூச்சு, அந்த 18 படி கருப்பு தான் இவனை காப்பாத்தணும், அதுல அவங்க நம்பிக்கையும் இருக்கு, கையேறு நிலையும் தெரியுது. ரெண்டுமே இருக்கு. சரி, சாயங்காலம் இருளாண்டி வீட்டுக்கு வரான். சட்டை கிழிஞ்சு முகத்துல காயம். முத்து பேச்சு பதறி போயிடுறாங்க. யாருண்டா உன்னை அடிச்சான்னு கேக்குறாங்க. அவன் என்ன சொல்றான்? அவர் ரொம்ப கேஷுவலா, ஆமா, என்னை யாரு ஆச்சு அடிக்க முடியும்? பொணத்தா வீட்டுல தென்னை மரம் ஏறி தேங்காய் பறிச்சு தர சொன்னா இறங்கும்போது கைவலிக்கு விழுந்துட்டேன், வேற ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்றான். இது உண்மையா இல்ல அடி வாங்கினதை மறைக்கிறனான்னு கூட தெரியல. ஆனா எதுவா இருந்தாலும் அவனோட பதில்ல ஒரு அலட்சியம் இருக்கு. ஆனா முத்து பேச்சுக்கு இது பெரிய ஷாக்கு. டே, அவங்களுக்காக நீ ஏண்டா தென்னை மரம் ஏறணும்? நீ என்ன கூலிக்காரனா? நம்ம கிட்டயும் காசு இருக்கடா செல்லும்னு சொல்றாங்க. இங்க மறுபடியும் அந்த பாதுகாப்பு உணர்ச்சி, ஒருவேளை கொஞ்சம் ஸ்டேட்டஸ் கான்சியஸ்னஸ் கூட இருக்கலாம். ஆமா, ஆனா இதுக்கு இருளாண்டி சொல்ற பதில் தான் கதையே வேற லெவலுக்கு கொண்டு போகுது. ஆமா, அவன் ரொம்ப சாதாரணமா ஆரம்பிக்கிறான். இல்ல ஆச்சி, பொண்ணத்தா சொல்லிச்சு, மனுஷா பிறந்தா ஏதாவது வேலை செய்யணும், இல்லண்டா செத்து போயிடலான்னு சொல்லிச்சு. இதுவரைக்கும் கூட ஓகே. ஆனா இதுக்கப்புறம் அவன் கேக்குற கேள்விகள், அதுதான் நம்ம உழுக்குது. ஆத்தா, செத்து போறதுனா என்ன? செத்து போனா ஒரு வேளையும் செய்ய தேவையில்லையா? செத்து போனா நமக்கு பயமே இருக்காதா? அப்படியா? நினைச்சு பாருங்க. விவரம் பத்தலன்னு சொல்லப்படுற ஒரு பையன் சாவ பத்தி இவ்ளோ ஆழமா ஒரு பிலாசபிக்கலா கேள்வி கேக்குறான். அதுவும் பொன்னாத்தா சும்மா சொன்ன ஒரு வாக்கியத்தை பிடிச்சுக்கிட்டு. இது முத்துப்பேச்சிய அப்படியே நிலைகுலைய வைக்குது. அவங்க உடைஞ்சு போய் அழறாங்க. ஆமா, ஐயோ கடவுளே, ஒன்னும் தெரியாத பச்சை மனசுக்கு என்னென்ன சொல்லி தந்திருக்காங்களே பாவிங்கன்னு புலம்புறாங்க. அந்த வலிய நம்மால உணர முடியுது. அந்த அழுகைக்கு பின்னாடி அவங்களோட அந்த கடந்த காலமும் இருக்குல்ல. கண்டிப்பா. அவங்க ஒரே பொண்ணு. இவனை பெத்தெடுக்கும் போது ஜன்னி வந்து இறந்து போறாங்க. இவன் அப்பாவும் குடிச்சே போயிடுறார். அப்போ முத்துப்பேச்சிக்கு இருந்த ஒரே ஆதாரம் இருளாண்டி தான். ஆமா, ஆரம்பத்துல அவன் வளர்ந்து தனக்கு துணையா இருப்பான்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அவனோட வளர்ச்சி வித்தியாசமா இருக்கிறத உணர்ந்ததும் அந்த ஏமாற்றத்தை மறைச்சுக்கிட்டு அவனை பயங்கர பாசத்தோட வளர்க்குறாங்க. இப்போ அவன் கேக்குற இந்த கேள்விகள் அவங்க இத்தனை நாளா உள்ள பூட்டி வச்சிருந்த பயத்தை, கவலையே உடைச்சு வெளியே கொண்டு வந்துருச்சு. ஆனா இருளாண்டி விடல, திரும்ப திரும்ப கேக்குறான். சொல்ல ஆச்சி, செத்து போனா பயமே இருக்காதா, பசியே இருக்காதா? நிஜமா ஆச்சி, பசங்க எல்லாரும் சொன்னாங்க, அது நிஜமா? இது விளையாட்டுக்கு கேக்குற மாதிரி இல்ல. இல்ல, அவன் மனசுல ஏதோ ஒரு பெரிய குழப்பம், ஒரு வலி, ஒரு தேடல் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த வேலை செய்யணும் இல்ல செத்துடலாம்ங்கிற வாக்கியம் அவனுக்கு வாழ்க்கையோட பாரத்தை உணர்த்திடுச்சோ என்னவோ. அதுக்கு முத்துப்பேச்சி சொல்ற பதில் ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஒருவேளை அந்த நேரத்துல அவனை சமாதானப்படுத்த அப்படி சொன்னாங்களோ இருக்கலாம். டேய் இருளாண்டி, செத்து போனா ஒண்ணுமே தெரியாம போயிடுண்டா. பசி, தூக்கம், இன்பம், துன்பம், பயம், வெக்கம், கவலை எதுவுமே இருக்காது, போதுமா அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு வகையில உண்மைதான். ஆனா இந்த பதில் இருளாண்டிக்கு எப்படி போய் சேர்ந்திருக்கும்? அதுதான் கேள்வி. ஆமா, ஒண்ணுமே தெரியாது, பயம் இருக்காது, பசி இருக்காது, இந்த வார்த்தைகள் அவனுக்கு என்ன அர்த்தத்தை கொடுத்திருக்கும்? ஒருவேளை அவனோட டெய்லி லைஃப்ல அவன் சந்திக்கிற கஷ்டங்கள், கிண்டல்கள், புரியாத பார்வைகள், இந்த வழிகள் எதுவுமே இல்லாத ஒரு நிலைதான் சாவுன்னு புரிஞ்சுக்கிட்டானா? ரொம்பவே சாத்தியம். முத்துப்பேச்சி அடுத்து, இப்ப அது எதுக்கு உனக்கு? நீ கை கால் அலம்பிட்டு வந்து சாப்பிட்டு தூங்கு, காலையில மதுரைக்கு போகணும், அங்க உனக்கு மிட்டாய், பொம்மை எல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு பேச்ச மாத்தி அவனை நார்மலாக்க முயற்சி பண்றாங்க. இது ரொம்ப இயல்பான ஒரு தாயோட முயற்சி. ஆனா இருளாண்டியோட மனசு அப்போ எங்கேயோ போயிருச்சு. அவன் எதுவும் பேசாம முற்றத்துக்கு போய் வானத்துல நிலாவை பாக்குறான். அந்த அமைதிக்கு பின்னாடி என்ன புயல் அடிச்சிட்டு இருந்ததுன்னு யாருக்கும் தெரியல. அந்த நிலாவை பார்த்த காட்சி, அதுல ஒரு தனிமை, ஒரு தேடல், ஒரு முடிவெடுக்கிற அமைதி கூட இருந்திருக்குமோ. வானத்தோட அந்த பரந்த அமைதிக்கும் அவனோட சின்ன உலகத்துல அவன் உணர்ந்த குழப்பத்துக்கும் உள்ள வேறுபாடு ரொம்ப கவித்துவமான, அதே சமயம் ரொம்ப சோகமான ஒரு இமேஜ் அது. அதுக்கப்புறம் வர்றதுதான் அந்த பேரதிர்ச்சி. அடுத்த நாள் காலையில ஊர் எல்லையில இருக்கிற குளத்துல இருளாண்டியோட உடல் மிதக்குது.
முத நாள் ராத்திரி அவன் கேட்ட கேள்விகளுக்கும் இந்த முடிவுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு ரொம்ப தெளிவா புரியுது. இது வெறும் இருளாண்டியோட தற்கொலைன்னு மட்டும் சொல்லிட முடியுமா? அவனோட அந்த நிலைக்கு யார் காரணம்? முத்துப்பேச்சி சொன்ன அந்த பதில் காரணமா? இல்ல பொன்னத்தா சொன்ன அந்த வார்த்தைகளா? குருவாய் சொன்ன அந்த சாபமா? இல்ல அவன விவரம் பத்தலன்னு ஒதுக்கிய சரியா புரிஞ்சுக்காத அந்த சமூகமா? இது ஒரு தனிநபர் செயல் மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கு பின்னாடி நிறைய காரணிகள் இருக்கு. அவன் கேட்ட கேள்விகள் ஒரு பக்கம் தத்துவார்த்தமா இருக்கு. ஆமா. ஆனா அவனோட சில செயல்கள் வத்தல கொட்டுறது, சின்ன பசங்களோட விளையாடுறது வேற மாதிரி இருக்கு. இந்த கேப், இந்த முரண்பாட்டை சுத்தி இருந்தவங்க சரியா புரிஞ்சுக்கலையோ? அவனோட கேள்விகளுக்கு பின்னாடி இருந்த வலிய, குழப்பத்தை, தேடல யாருமே கவனிக்கலையோ? ஒருவேளை பசங்க எல்லாரும் சொன்னாங்க நம்ம சொல்றதுல அவனோட வயசு பசங்களால அவன் கேலி கிண்டல் செய்யப்பட்டதும் மறைமுகமா இருக்குமோ? அந்த வத்தல் இறைச்ச சம்பவத்துல கூட ஒரு அநீதியை தட்டி கேட்கணுங்கிற நியாய உணர்வு அவனுக்குள்ள இருந்திருக்கு. ஆமா. ஒருவேளை அவனை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருந்தா அவனோட அந்த உணர்வை பாசிட்டிவா பயன்படுத்தியிருக்கலாமோ? அவனை வெறும் கேஸ் அப்படின்னு பார்க்காம அவனுக்குள்ள இருந்த அந்த தனித்துவத்தை, அந்த நீதி உணர்வை அங்கீகரிச்சிருந்தா. அதெல்லாம் மிக முக்கியமான கேள்வி. அவனை வித்தியாசமானவன், புரிஞ்சுக்க முடியாதவன் ஒதுக்குறதுக்கு பதிலா அவனோட உலகத்தை பார்க்க முயற்சி செஞ்சிருந்தா, அவனோட கேள்விகளுக்கு பின்னாடி இருக்கிற வலிய கேட்டிருந்தா, ஒருவேளை கதை வேற மாதிரி முடிஞ்சிருக்குமோ? முத்துப்பேச்சோட பாசம் உண்மையானது, அதுல சந்தேகமே இல்ல. ஆமா, ஆழமானது. ஆனா பாசம் மட்டுமே போதுமா? சில சமயம் சரியான புரிதல், சரியான வழிகாட்டுதல், கேட்கிற காதுகளும் தேவைப்படுது. அது அங்க இல்லாம போச்சோன்னு தான் தோணுது. ஆக இந்த கதையை அலசி பார்த்ததுல நம்ம என்ன பாக்குறோம்? ஒரு பக்கம் தன் பேரனையே உலகமா நினைக்கிற, அவனை பாதுகாக்க துடிக்கிற பாட்டி முத்துப்பேச்சி. அவங்க பாசத்திலையும் ஒருவேளை முழுமையடையாத புரிதல் இருந்திருக்கலாம். ஆமா. மறுபக்கம் மேலோட்டமா பார்க்க குறும்பனாகவும் சில சமயம் முரடனாகவும் தெரியற, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு தீவிரமான நியாய உணர்வையும் வாழ்க்கை பத்தின ஆழமான கலக்கமான கேள்விகளையும் கொண்ட பேரன் இருளாண்டி. இவங்கள சுத்தி சில சமயம் ரொம்ப கடுமையாவும் சில சமயம் அக்கறை இல்லாமலும் நடந்துக்கிற ஒரு சமூகம். கடைசியில மனச பிசைற ஒரு சோகமான முடிவு. ஒரு சின்ன கதை இப்படி எவ்ளோ பெரிய தாக்கத்தையும் கேள்விகளையும் எழுப்ப முடியுதுங்கிறது ஆச்சரியம்தான். இலக்கியத்தோட பலம் இதுதானோ? உண்மைதான். இறுதியா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த கதையில வர்ற இருளாண்டி மாதிரி நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற, நம்மால முழுசா புரிஞ்சுக்க முடியலன்னு நம்ம நினைக்கிற சில மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா? ஆமா. அவங்களோட செயல்களுக்கு பின்னாடி என்ன இருக்கலாம், அவங்க மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கலாம்னு நாம என்னைக்காவது நிஜமாவே யோசிச்சு பார்த்திருக்கோமா? இருளாண்டியோட முடிவு அவன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கிடைக்காததோட விளைவு மட்டும்தானா, இல்ல அந்த கேள்விகளுக்கு பின்னாடி இருந்த அவனோட வலியையும் தனிமையையும் யாரும் கேட்க தயாரில்லாததோட விளைவா இருக்குமோ? இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.